ஹாய் வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா ஆல் குட் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வெல்கம் டு சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸ். சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸ். எஸ் வெரி நைஸ். நான் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. थैंक यू வேற லெவல்ல கட்டிருக்கீங்க. என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு வந்து. அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ மக்களே, வெல்கம் டு தி இசை பாட்காஸ்ட். என்னடா திருப்பி ஒரு லொகேஷன் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன, இங்கே என்ன, இது யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸ். இவர் தான் சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோவோட ஓனர். வணக்கம். சுதர்ஷன். அண்ட் ஹீ பேசிக்லி பில்ட் the whole thing from scratch. And எனக்கு வந்து பார்க்கும்போது I felt like, oh my god, this is a lot of work and this is a lot of, there's a lot of thinking in it. And அந்த திங்கிங் ப்ராசஸ் என்ன, அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அண்ட் ஒரு விஷயத்துக்கும் அவர் எவ்வளோ யோசித்து அது ஒரு விஷயத்தையும் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இதை வந்து இன்றைக்கி உங்ககிட்ட காட்டுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ டுடே we're going to just walk around and see what all he has in the studios. I'm saying it in plural. And நிறைய விஷயங்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஸோ சுதர்ஷன், இது வந்து ஸ்டுடியோ சி. ஸ்டுடியோ சி. எஸ், ஸ்டுடியோ சியில் இருக்கோம் மக்களே. இன்னும் ஸ்டுடியோ ஏ, பி எல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் லெட்ஸ் கெட் இன்டு ஸ்டுடியோ சி. வாங்க பார்க்கலாம். கம் ஆன். வெல்கம் டு ஸ்டுடியோ சி ஆஃப் சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸ். வெரி நைஸ். ஸோ சுதர்ஷன், இப்போ இந்த ரூமுக்கு வந்தோடனே ஒரு குயிக்காக ஒரு நம்மளோட வாய்ஸ் அப்படியே மாறுற மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கான ரீசன் என்னங்கிறத நீங்கள் மக்களுக்கு சொன்னீங்கன்னா. ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா எக்கோ வந்து கட் ஆகிருக்கு. ஸ்டுடியோவில் பேசிக்காக மேண்டேட்ரியாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து அக்வஸ்டிக்ஸ். ஸோ சவுண்ட் ப்ரூஃபிங் அண்ட் அக்வஸ்டிக்ஸ் அதை வந்து இந்த ஸ்டுடியோவில் ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து இன்னொரு 2-3 லேயர் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் கிவிங் அ வெரி குட் ஆடியோ குவாலிட்டி. ரைட், வெரி நைஸ். ஸோ இதுக்கு பேரெல்லாம் என்ன? ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 3 லேயர் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த செவுரு எல்லாமே நம்ம கட்டியிருக்கோம். இது வந்து பேர் ஷெல்லாக இருந்த இடம். இது வந்து ஒவ்வொரு செவருமே நம்ம கட்டியிருக்கோம். தட் இஸ் அ பிரிக் வால். ஸோ ஆடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிளாஸ்டிக் வாலோ இல்லை வந்து ஜிப்சம் வாலோ வந்து பண்ண முடியாது. ஸோ டெம்பரரியாக இல்லாமல் பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக we have done the brick wall. ஸோ brick wall முடித்த பிறகு there is a 3 layer of acoustics. ஸோ ராக் wool யூஸ் பண்ணியிருக்கோம், கிளாஸ் wool யூஸ் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம், அக்கோஸ்டிக் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து தேங்காய் நாரில் செய்யப்பட்ட ஃபைபரில் செய்யப்பட்ட மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இது வுட். இது வந்து ஸ்டோன். இது வுட்டு கிடையாது, இது வந்து நேச்சுரல் ஸ்டோன். ஸோ இது வந்து மும்பைலேருந்து வந்து we have got this. ஸோ திஸ் ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் அக்கோஸ்டிக்ஸ். ஸோ நேச்சுரல் ஸ்டோன் வுட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ டெர்மைட் இஷ்யூஸ் வந்து நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்யூசர் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நேச்சுரல் டிஃப்யூசர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பட்டு சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு இடத்துல பட்டு உள்ளே போயிடும். ஸோ அதனால தான் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் திஸ். ஸோ இது வந்து விஷுவலாக பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், பட் அட் த சேம் டைம் சவுண்டிங்கான விஷயங்களும் இதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக்கு. ஆமாம், அதெல்லாம் ஃபோமு, இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காயர். இது வந்து கோகனட் பித்தில் பண்ணுற காயர். ஸோ கோகனட் ஃபைபரில் நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கோகனட் ஃபைபரில் தேங்காய் நார் இருக்கும் இல்லையா, அதில் பண்ணுற விஷயங்கள். அதை வந்து ஒரு இது பண்ணி எப்படி வந்து அதுக்கு சவுண்ட் அப்சார்ப் பண்ணணும்னு பண்ணி we have done a panel. ஸோ அந்த பேனல் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, இந்த 2 இடத்துலையும் வந்து அந்த கோகனட் ஃபைபர். அதை வந்து பேஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னரில் இருக்கிறதுக்கு பேர் பேஸ் ட்ராப். ஸோ பேஸ் சவுண்ட்ஸை வந்து அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் ரூமில் வந்து கரெக்டான ஒரு அக்கோஸ்டிக்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு சாங் மிக்ஸ் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு ஃபைனல் மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா எலிமெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்கணும். ஹைஸ், மிட்ஸ், பேஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ இங்கே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கார் ஸ்பீக்கரில் கேட்டாலும் நல்லா இருக்கணும், ஸ்டீரியோவில் கேட்டாலும் நல்லா இருக்கணும், ஒரு ஹோம் தியேட்டரில் கேட்டாலும் நல்லா இருக்கணும், தியேட்டரில் கேட்டாலும் நல்லா இருக்கணும், அண்ட் ஒரு ஃபோனில் சாதாரணமாக கேட்டாலும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த குவாலிட்டி நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா we need to give all the acoustics properly. ஸோ அதுக்கான முக்கியமான விஷயம் தான் இந்த பேஸ் ட்ராப். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபோமு. இந்த ஃபோமுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்
குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கா இல்ல எந்த ஃபோம் வேணாலும் போடலாமா? திக்னஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, நார்மல் அக்கோஸ்டிக் ஃபோம் இருக்கு. வீட்டுக்கு இப்போ சோஃபாக்கு போடுறோம் இல்லையா, அந்த குஷன் ஃபோமும் இருக்கு. ஃபோம் அப்படின்னாலே தட் இஸ் அப்சார்பர் தான். பட் ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் இட் நீட்ஸ் மோர். ஸோ அப்போ திக்னஸ் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறத விட டபுள் டைம் திக்னஸ் மினிமம் இருக்கணும். ஸோ நம்ம ஸ்டுடியோஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் ஆஃப் ஃபோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ராக்கூல், அப்புறம் ஒரு ஃபோமு, அப்புறம் ஒரு ராக்கூல், அப்புறம் ஒரு ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோம் வந்து இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி மேட் ஃபார் அக்கோஸ்டிக் பர்பசஸ். ஸோ இது வந்து வீட்டில் நம்ம போட முடியாது, ஏன்னா இதில் உட்காந்து எந்திரிக்க முடியாது, அந்த எலாஸ்டிசிட்டி இருக்காது. பட் இட் வில் ஹேவ் மோர் போரஸ் நேச்சர், ஸோ தட் இட் வில் அப்சார்ப் த சவுண்ட் ஈஸிலி. ஸோ அது எங்கே வைக்கணும் அப்படின்ற டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறது தான். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஸ்டுடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபோம் போட்டிருப்பாங்க, இந்த பிரமிட் ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க, which will give a normal flat sound. அப்போ அது எங்கே வந்து ரெசனேட் ஆகும், எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் தட் இஸ் அ பேசிக் கைண்ட் ஆஃப் அக்கோஸ்டிக்ஸ். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொன்னால் we need to use diffusers, we need to use bass traps, we need to use absorbers, broadband absorbers அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஈக்குவலண்ட்டாக இருக்கும்போது தான் you will get a good sounding. இப்போ அந்த நடுவுல வச்சிருக்கிறது வந்து ஈஸ்தட்டிக்கா இல்லனா? அதுவும் வந்து ஒரு டிஃப்யூசர் தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் எடுத்து, இந்த ரூமுக்கான மெஷர்மெண்ட் எடுத்து இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் உள்ள போய் அரெஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த சவுண்ட் வந்து இங்கேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த வரும்போது நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் இப்போ இந்த தொப்பி தூக்கி பாறையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஒரு தூரத்து கொடைக்கானலில் போய் ஒரு மலை மேலேருந்து சொன்னால் திருப்பி அது உங்களுக்கு திருப்பி சொல்லும். தட் இஸ் நத்திங் பட் எக்கோ. ஸோ அப்போ வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அது திருப்பி கேட்குது. இது வந்து கேட்கக்கூடாது. ஸோ இது வந்து உள்ளே பட்டுச்சுன்னா அப்சார்ப் ஆகிடணும், திருப்பி சில இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ போத் விஷுவலி அப்பீலிங்காகவும் இருக்கணும், சவுண்டிங்காகவும் இருக்கணும். விஷுவலி அப்பீலிங்காக மட்டும் இருந்தால் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் அ ஸ்டுடியோ. ஸோ அப்போ இங்கே வந்து, ஏன்னா இங்கே தான் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் உட்காந்து தேர் கோயிங் டு மிக்ஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். அது ஒரு சாங்கோ, ஒரு ஷார்ட் ஃபிலிமோ, ஒரு ஆடோ, ஒரு ஃபீச்சர் ஃபிலிமோ என்ன பண்ணாலுமே அவங்களுக்கான சவுண்டிங் வந்து பக்காவாக இருந்தால் மட்டும்தான் தேட்டரில் அது எக்ஸாக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இது ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு லோகோ வைக்கிறதுக்கான ஒரு பிராட்பேண்ட் அப்சார்பராக வச்சுருக்கோம். பட் இது வந்து இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் ஆஃப் ஃபோம் இருக்கு. ஸோ இதை வந்து அக்கோஸ்டிக்கலி மெஷர் பண்ணுவோம். RT60 வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், ரிவர்பரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்ற வேல்யூ சொல்லுவோம். அந்த RT60 வேல்யூ கால்குலேட் பண்ணி தான் ஒரு ரூமுடைய லெங்த் எவ்வளோ இருக்கணும், பிரெத் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், இதை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் we need to build the studio. ஸோ இது இல்லாமல் ஒரு நார்மலான ரூமில் போய் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் அக்கோஸ்டிக் பண்ணாலும் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோல்டன் ரேஷியோ நீங்கள் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் யூ வில் கெட் த ஸ்வீட் ஸ்பாட். ஸ்வீட் ஸ்பாட்டுங்கிறது வந்து இந்த சென்டர். ஸோ இந்த இன்ஜினியர் வந்து எங்கே இங்கே உட்காந்துருக்காரோ தட் இஸ் த ஸ்வீட் ஸ்பாட். ஸோ பொசிஷனிங் ஆஃப் த ஸ்டுடியோ மானிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், காதுலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், இன்ஜினியர் எங்கே உட்காரணும், இது எல்லாமே இட்ஸ் அ ஸ்டடி கால்ட் அக்கோஸ்டிக்ஸ். அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் ஒரு ஸ்டுடியோ கட்டணும். நார்மலான ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மல் அக்கோஸ்டிக்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்க, சவுண்ட் ப்ரூஃபிங் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்டிங்கான வேல்யூ வந்து எந்த அளவு வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி we have built this studio. பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ அது வந்து வாய்ஸ் பூத். ஆமாம், ஸோ இது வந்து கண்ட்ரோல் ரூம், அது வந்து வோக்கல் பூத் ஆர் வாய்ஸ் பூத் ஆர் ரெக்கார்டிங் ரூம், 3 டைப்லையும் கூப்பிடலாம். ஸோ இந்த இப்போ இங்கே இருக்கிறதுல ஸ்டுடியோ சி இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன். ஸோ மக்களே the smallest one, மக்களே the smallest one. So we will see the next studios in short time. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோல் ரூம்லேருந்து நம்ம ரெக்கார்டிங் ரூமில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக வா. அம்மா. ஸோ டோர் வந்து ரொம்ப டைட்டாக வச்சுருப்போம், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஆடியோ வந்து இங்கேருந்து லீக் ஆகக்கூடாது, வெளியிலேருந்தும் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணும்போது வேற எந்த நாய்ஸஸும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஈவன் ஹெட்ஃபோன்ல இருந்து லீக்கேஜ் கூட இருக்கக்கூடாது. தட் இஸ் ஹவ் அனா ஹெட்ஃபோன்ஸ்ல இருந்து லீக் ஆகி திருப்பி மைக்குக்குள்ள போய் திருப்பி அதுவே ரெக்கார்ட் ஆகும். அது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இருக்கக்கூடாது, வெளியில தான் சவுண்ட் வரக்கூடாது. ஸோ வி ஹேவ் டபுள் கிளேஸ்டு விண்டோ. ஸோ 2 கிளாஸ் இருக்கும், நடுவில் வந்து வேக்யூம் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, சவுண்ட் வந்து காற்றுல மட்டும்தான் ட்ராவல் ஆகும், காற்றுல இல்லை தண்ணியில் ட்ராவல் ஆகும். காற்று இல்லைன்னா சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இட் வில் கெட் அரெஸ்டட். ஸோ 2 கிளாஸுக்கும் நடுவில் வி வில் ரிமூவ் த வேக்யூம்.
பட் ஆக்சுவலி கிளாஸ் இஸ் அ வெரி பேட் அக்கோஸ்டிக் மெட்டீரியல். பட் அந்த காலத்துலேருந்து தே ஹவ் பீன் யூசிங் ஃபார் விஷுவல் பர்பஸ். இங்கேருந்து அங்கே பார்க்கணும் அப்படின்றதுனால அந்த விஷுவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் வி கேன் யூஸ் கேமராஸ். ஸோ இங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா வச்சுட்டு வி கேன் ஒரு 2 ஸ்க்ரீன் வச்சா இட் இஸ் ஈஸி. நாங்கள் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டுடியோஸ் நான் பார்க்கும்போது இந்த கிளாஸ் இருக்கிறது இல்லை, அண்ட் இட்ஸ் செப்பரேட் ரூம் அல் டுகெதர், அண்ட் தெர் இஸ் ஒன்லி டாக் பேக். அண்ட் ஆக்சுவலி இட்ஸ் நைஸ் இன் அ வே, பிகாஸ் நம்ம மட்டும்தான் வந்து ஸ்டுடியோவில் பாடிட்டு இருப்போம், அண்ட் யாரோ பார்க்குறாங்க ஒரு யாரோ அது அந்த ஃபீலிங் இல்லாமல் பாடுறதுக்கு இந்த கிளாஸ் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்க்ரீன் போட்டும் மறைச்சிக்கலாம். பட் ட்ரெடிஷ்னல் வே லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிஷியன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தே நீட் அ ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஓகே, நான் கரெக்டாக பண்ணுறேன்னா, இது கரெக்டாக போயிட்டு இருக்கா, நான் எதாவது சொல்கிறேன்னா கேட்குறீங்களா. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கும் இதை கேட்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 விஷயமுமே we have given. அண்ட் ஆல்சோ இந்த இதுவும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சவுண்ட் இன்ஜினியரோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோம், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கறதுக்காகவே நம்ம வந்து அவங்கள மீட் பண்ணோம், அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க நம்ம பாடுறதை எப்படி ரசிக்கிறாங்கன்னு கேட்டு பாடுறதும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு பி இன் திஸ் ரூம் ஃபார் அ லாங்கர் டைம். ஸோ ஒரு மாதிரி யூ வில் ஹேவ் த we will have the picture here. ஸோ இங்கே வந்து ஒரு வீடியோ, ஒரு படமோ, ஒரு ஷார்ட் ஃபிலிமோ, ஒரு ஆடோ இங்கே வரும். ஸோ அதை பார்த்துட்டு தே வில் டப் ஃப்ரம் ஹியர். ஸோ அது வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கலாம், பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் ஒரு செக்லூடடான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்து பண்ணால் மட்டும்தான் அந்த வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த ரூமோட இந்த ரூமுக்குள்ளே வரும்போது இன்னும் பெட்டராக இருக்கும் ஆடியோ. ஏன்னா அது வந்து மிக்சிங்கான அக்கோஸ்டிக்ஸ் இருக்கும். இங்கே வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் ரெக்கார்டிங். ஸோ அதுக்கான ப்ராட்பேண்ட் பேனல்ஸோ இல்லை அதுக்கான பேஸ் டாப்ஸோ வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 கோகனட் ஃபைபரோட இது வச்சிருக்கோம். ஸோ இட் வில் கிவ் மோர் அப்சார்ப்ஷன். அண்ட் இட் வில் மேக் யுவர் சவுண்ட் ஸ்டில் பெட்டர். ரைட். ஸோ இதெல்லாம் ஃபேப்ரிக்ஸ். இது எல்லாமே ஃபேப்ரிக்ஸ். ஆமாம், இது எல்லாமே ஃபேப்ரிக்ஸ் வித் ஃபோம். இதுல சேம் 3 லேயர்ஸ் ஆஃப் அக்கோஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து நம்ம டிஃப்யூசருக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, வெரி நைஸ். அண்ட் இதுல வந்து இன்ஃபேக்ட் சீலிங்கும் வந்து வில் பி ட்ரீட்டட் இன் அ பெட்டர் வே. ஏன்னா வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் பட்டு எனக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் வேணும், ஆனால் இங்கே எனக்கு தேவையில்லை. இங்கே வந்து வாட் எவர் யூஆர் கேப்சரிங் இன் திஸ் மைக், இது அப்படியே வந்து இட் ஷுட் பி டைரக்ட்லி ரெக்கார்டட் இன் டு த சிஸ்டம். ஸோ வேற எந்த ரிஃப்ளெக்ஷன்ஸும் வேற எந்த அடிஷ்னல் அன்வான்ட் சவுண்ட்ஸும் இதில் வரக்கூடாது. ஸோ அதனால வந்து சீலிங்குமே இட் வில் பி டபுள் லேயர்ட். அண்ட் அதுவுமே வந்து ட்ரீட்டட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து பட்டு மேலே போகிறதும் அங்கேயே அப்சார்ப் ஆகிடும். ஸோ அதுலேருந்து திருப்பி வராது. ஸோ இதை பண்ணுறதுக்கு மட்டும்தான் வி ஹவ் given a lot of design and lot of effort so that every audio is very good. So அதுக்கான விஷயம் தான் every studioல they will do. Right, absolutely. So when you spoke, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நாங்க கிளாஸ் wool போட்டிருக்கோம், ராக் wool போட்டிருக்கோம். ஸோ இந்த ராக் woolக்கும் கிளாஸ் woolக்கும் ஆக்சுவலி என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, ஆக்சுவலி ராக் woolக்கும் கிளாஸ் woolக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதனுடைய திக்னஸும் அதனுடைய மெட்டீரியல் உள்ளே இருக்கிற மெட்டீரியலும் டிஃப்ரென்ஸ். ஸோ பேசிக்கலி இட் இஸ் அ ஃபயர் மெட்டீரியல், ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை வந்து அப்படியே சவுண்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் கொண்டு வந்து அப்படியே அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதை அட்வான்ஸாக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. மெட்டீரியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நவ் தே கேன் அப்சார்ப் சவுண்ட். பயோ மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தும் இதை வந்து இன்னும் ட்ரெடிஷ்னலாகவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் கெப்பாசிட்டி அண்ட் பவர். ஸோ அதில் வந்துட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ திக்னஸ் போடுறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பஞ்சு மெத்தையில் வந்து நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அது எப்படி உங்களுடைய கைனடிக் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்குதோ அந்த மாதிரி இது வந்து ஒரு எனர்ஜி அப்சார்ப் பண்ணி. சவுண்ட் இஸ் பேசிக்கலி எனர்ஜி. ஸோ இப்போ நீங்கள் வந்து கத்துறீங்க, அது வந்து பாடுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த எனர்ஜி விச் இஸ் கோயிங் ஆன். அது வந்து அப்படியே உள்ளே போய் அப்சார்ப் எவ்வளோ அதனால் அப்சார்ப் பண்ண முடியுதோ அவ்வளோ வெளியில் விடாது. இப்போ இது இல்லாமல் நார்மல் செவராக இருந்தது அப்படின்னா இட் பட்டு அது திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா சவுண்டு வந்து மைக்கில் வந்து டேரெக்டாக நான் பேசுகிறதும் கேப்சர் ஆகும், பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் கேப்சர் ஆகும், விச் இஸ் அன் எக்கோ. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. It also creates a kind of latency. ஸோ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எக்கோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ டிலே அதிகமாக இருக்கும். அது டிலே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிலே ஆர் லேட்டன்சி அது இருக்க என்ன ஆகும்னா தேட்டரில் கேட்கும்போது பிக்சருக்கும் வாய்ஸுக்கும் சிங்க் இருக்காது. ஸோ பிக்சர் வந்து ஒரு இடத்துல போகும், வாய்ஸ் வந்து வேற இடத்துல போகும். ஸோ வி நீட் டு அவாய்ட் த லேட்டன்சி கம்ப்ளீட்லி. ஸோ அது பாடலாக இருந்தாலும் சரி, வாய்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வயலின் வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரியான வயலின் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஜிஎம் தனியாக போகும், அந்த சீன் தனியாக போயிட்டு இருக்கும். ஸோ தட் ஷுட் பி கம்ப்ளீட்லி அவாய்டட். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். நம்ம வந்து இப்போ அடுத்த ஸ்டுடியோக்கு போகலாம் வாங்க.
ஹலோ மக்களே, வாங்க ஸ்டுடியோ ஏ. So welcome to Studio A of Sound Party Studios. So this is the master suite. இங்க இருக்கிற master suite. We have stereo setup here. We have capabilities of for 5.1 and Atmos also. Atmos HE அப்படின்னு சொல்லுவாங்க. HE is home entertainment. Okay. So OTT platforms, Amazon Prime, Netflix, Zio. So அதுக்கான final mixing can be done here. Wow, that's fantastic. So in the same அந்த Stone diffuser. Stone diffuser. இங்க ஒன்னு, இங்க ஒரு ஸ்டோன் டிஃப்யூசர். இது என்னது? ஸோ இது வந்து பேஸ் ட்ராப்ல we have given more cushioning. ஸோ இது வந்து ஒரு யூனிக் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபுல்லாக பேஸ் ட்ராப்பாக வச்சிருவாங்க. இந்த பேஸ் ட்ராப் ஃபுல்லாக இல்லாமல் எனக்கு இங்கே மட்டும் சில இடத்துல பட்டு எனக்கு வரணும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் எனக்கு வரணும். ஏன்னா ரூம் வந்து அந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சாங் மிக்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபைனல் மிக்ஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு வந்து இந்த திஸ் வில் கிவ் மோர் குஷனிங். ஸோ இப்போ வீட்டில் நீங்கள் கேட்கும்போது எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி வி ஹவ் செட் அப் ஹியர். ஏன்னா இப்போ எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா தே வில் நாட் ஹேவ் பர்ஃபெக்ட் அக்கோஸ்டிக்ஸ். ஸோ இட் வில் பி அ நார்மல் ரூம் அண்ட் பேசிக்காக ஒரு மினிமல் அக்கோஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கலாம். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் ஹோம் தேட்டர். ஸோ அவங்களே வந்து வீட்டிலே ஒரு தேட்டர் வச்சுட்டு அதில் பார்க்குறாங்க. ஸோ எதில் கேட்டாலுமே சவுண்டிங் ஷுட் பி வெரி கிளியர் அப்படின்றதுக்கான விஷயம் தான் இது. ஸோ இந்த சீலிங்கில் வந்து இதே மாதிரி 4 பேனல்ஸ் வச்சுருக்கீங்களே. ஸோ சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் நம்ம போட போகிறோம். அட்மாஸ்னாலே வந்து சீலிங்கில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கான அக்கோஸ்டிக்ஸும் சீலிங்கில் நம்ம தனியாக பண்ணணும். ஸோ இங்கே பண்ணுற அக்கோஸ்டிக்ஸ் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சீலிங் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அங்கேருந்து வர சவுண்டும் நமக்கு வந்து கரெக்டாக இங்கே வந்து ரெப்ளிகேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸோ இதுக்கு பின்னாடி ஆஸ் யூஷுவல் அங்கே போட்ட மாதிரி ஸ்பஞ்ச் அப்சார்பர்ஸ். ஆமா, foam absorbers. இங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா we have given rockwool layer also in the front. ஸோ ஏன்னா இங்கே வந்து ஹெவி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம வந்து இங்கே மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரம் கிட்டோ ஒரு என்டையர் பர்குஷனோ ஸோ ஒரு என்டையர் படத்துக்கான ஃபைனல் மிக்சிங்கும் நடக்க போகிறதுனால இட் நீட்ஸ் மோர் ட்ரீட்மெண்ட். ஓகே ஓகே. ஹலோ, ஸ்டுடியோ ஏயோட வாய்ஸ் பூத் வாங்க. Wow, how beautiful. Beautiful. So welcome to vocal booth or voice booth or recording room of Studio A. So this is the master suite we have. எனக்கு இந்த சோஃபா தாங்க பிடிச்சிருக்கு. இங்கே உட்காந்து பாடினா வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல். ஸோ இங்கெல்லாம் திருப்பியும் இந்த பேனல்ஸ் அந்த தேங்காய் நார் பேனல்ஸ். ஆமாம், இங்கே வந்து அது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு பெரிய ஹால். ஸோ இது வந்து ஐ மீன் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டப்பிங் சூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இங்கே வந்து ஒரு 20-25 பேர் உட்காந்து வி கேன் டூ அ காயர் ரெக்கார்டிங் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்டிங். இன்னொன்று ஒரு விஐபிஸ் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் வந்தாங்க டப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தே வில் கெட் அ வெரி கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். ஸோ ஒரு சின்ன ரூமில் ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இல்லாமல் ஸோ நம்மளுடைய ஐடியாவே அதான். ஸோ தே நீட் அ மென்டலி ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ தான் வந்து க்ரியேட்டிவாக வந்து அவங்களால நிறைய கொடுக்க முடியும். ஏன்னா திஸ் அ க்ரியேட்டிவ் திங். ஸோ அப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள ஃப்ரீ பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தே வில் கெட் அ மென்டலி நல்லா வந்து ப்ரிப்பேர் ஆகி நல்ல கிரியேட்டிவ் அவுட்புட் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ இங்கே நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க இல்லையா முன்னாடி? ஆமாம், நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க அண்ட் எவ்ரி ஒன் லைக் தி ஸ்பேஸ் வெரி வெரி மச். ஏன்னா அவங்களுக்கான ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இன்னொன்று நல்ல பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ சில இடத்துல குட்டி ஸ்க்ரீன் இருக்கும், சில இடத்துல வந்து ப்ரொஜெக்டர் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ப்ரொஜெக்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பட் ஏன் நம்ம இப்போ ப்ரொஜெக்டர் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து ப்ரொஜெக்டர் இருந்தால் இப்படி பார்க்கணும். ஸோ அவங்க வந்து முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். அவங்க கம்ஃபர்ட்டுக்கு வந்து அது வர மாட்டேங்குது. ஏன்னா நின்று பேசணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரெடிஷ்னலி வி யூஸ் த சேம் திங். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹவ் 100 inch மானிட்டர்ஸ் அண்ட் ஆல். ஸோ இப்போ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னொன்று மூவ் பண்ணி முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து உட்காந்து பேசணும் இல்லை நின்று பேசணும் அப்படின்னா எப்படி வேணாலும் வி கேன் ஆல்டர் தட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கம்ஃபர்ட் வந்து என்ன அப்படின்னா இங்கே உட்காந்தே அவங்க பேசலாம். அவங்களுக்கு வந்து வெளியிலே வந்து பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. வி ஹாவ் அ செப்பரேட் பேண்ட்ரி ஃபார் தம். ஸோ அப்போ விஐபிஸ்க்கான என்டையர் திங் ஸ்டார்டிங் ஃப்ரம் கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே வந்து வி ஹவ் கவர்ட். ஸோ அவங்க உள்ளே வந்தால் பேசிட்டு போகலாம். அது மட்டும் அவங்க பண்ணால் போதும். மற்றது எல்லாமே இட் வில் பி டேக்கன் கேர். பியூட்டிஃபுல். ஸோ இது ஃபுல்லாகவே 3 to 4 லேயர். ஆமாம், இதில் வந்து சில இடத்துல வந்து 3 layers யூஸ் பண்ணியிருப்போம், சில இடத்துல 4 layers பண்ணியிருப்போம் பேஸ்ட் ஆன் த அக்கோஸ்டிக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஏன்னா இது கம்ப்ளீட்லி 3 ரூம். இது 3 ரூமை வந்து நம்ம ஒரே ரூமாக ஆக்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சவுண்டிங் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் செஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சவுண்டிங் கிடைக்கும். பர்குஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சவுண்டிங் கிடைக்கும்.
வாய்ஸ் எடுக்கணும், வெறும் டப்பிங் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சவுண்டிங் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து we would have given groove panels. ஸோ இந்த groove panelsல வந்து there will be absorber and diffuser ரெண்டுமே இருக்கும். I can see that. Okay. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோம் லேயர் இருக்கும், அப்புறம் வந்து groove panel லேயர் இருக்கும். இதில் வந்து நம்ம போர்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம், அக்கோஸ்டிக் போர்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 மெட்டீரியல்ஸ். ஸோ அதை மூணையும் மிக்ஸ் பண்ணி அந்த போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டு இட் வில் கிவ் யூ மோர் அப்சார்ப்ஷன். Very nice. Oh my god. And speaking of this, usually வந்து generally கேட்கும்போது வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணலாமே. There are a lot of softwares that have come and there are a lot of phone apps that have come for recording and கேட்கும்போது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹோம் ஸ்டுடியோ குட்டியாக செட்டப் பண்ணி அதில் பண்ணலாமே, எதுக்கு நான் வந்து அங்கே போய் பாடணும். அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து பாடினா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம சந்திச்சிருப்போம். ஸோ இந்த மூணுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு வீட்டில் ஒரு ஃபோனில் சாதாரணமாக ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஹோம் ஸ்டுடியோ செட்டப் வச்சுட்டு குட்டியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரூமை லைட்டாக ட்ரீட் பண்ணி பண்ணுறது, மூணாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறது, இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒயர்லெஸில் வந்து மைக்ஸ் வந்துருச்சு, ஏர்பாட்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ரெக்கார்டிங் இஸ் வெரி வெரி ஈஸி திங். ஆனால் அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டி இஸ் மேட்டர்ஸ். அப்போ இவ்வளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் இன்றைக்கி வந்து ஸ்டுடியோஸோட அளவு வந்து குறையல. ஸ்டுடியோஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இன்னொரு எங்கே போனாலும் ஸ்டுடியோஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. அப்படின்னா வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம், அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து இட் வில் நாட் கம் இன் த நார்மல் ஹவுஸோ இல்லை வந்து இப்போ எங்கள் வீட்டிலே நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டி மைக் வாங்கினா கூட அந்த சவுண்ட் ப்ரூஃபிங் அக்கோஸ்டிக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ வீட்டுக்குள்ளே கிச்சனில் ஏதாவது பாத்திரம் இது பண்ணுறீங்க அந்த சவுண்டு கேட்கும், ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்கும், வெளியில் டிராஃபிக் போகிற சவுண்டு கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டிஸ்டர்ப் யூ அண்ட் டிஸ்டர்ப் த ரெக்கார்டிங் ஆல்சோ. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணுறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே யூ கேன் டூ, அதில் வந்து ப்ராப்ளமே கிடையாது. பட் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தென் இன்றைக்கி நிறைய ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஹோம் ஸ்டுடியோஸ் ஹவ் கம் அப். ஏன்னா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணுங்கிறது அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னா மும்பையில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் இங்கேருந்தே வந்து ரிமோட்டாக கனெக்ட் பண்ணி என்னால் வந்து பண்ண முடியும். பட் அவங்கள்ட்ட அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக செட்டப் இருக்கணும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 4 பீப்புள் பேசுகிறாங்க, 5ஆவதாக ஒருத்தர் அங்கே மட்டும் பேசுகிறாரு அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற மைக் செட்டப்போ, இங்கே இருக்கிற அப்சார்ப்ஷனோ, இங்கே இருக்கிற அக்கோஸ்டிக்ஸோ அங்கே கிடைக்காது. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இன்றைக்கி நிறையா டெக்னாலஜிக்கலி அப்டேட்டட் சாஃப்ட்வேர் வந்தாலும் அடோப் பாட்காஸ்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன ஒரு ஆடியோவை போட்டாலும் இட் வில் ட்ரீட் அண்ட் கிவ் யூ த பெஸ்ட் குவாலிட்டி அவுட்புட். பட் உங்களுடைய குரல் உடைய நேச்சர் வில் சேஞ்ச். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிச்சில் பாடுறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஆட்டோ டியூன் பண்ணுற மாதிரி தான். ஆட்டோ டியூன் பண்ணால் உங்களுடைய வாய்ஸுக்கும் அந்த வாய்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த டெக்னாலஜிக்கலாக அப்டேட்டட் பிளகின்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு ரெக்கார்டிங்கில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை இன்னும் பெட்டர் பண்ண முடியும். அதை வந்து அகப்பெல்லாம் வரும். ஸோ மாவு நல்லா இருந்தால் தான் தோசை நல்லா இருக்கும். ஸோ எந்த சட்டியில் ஊற்றுறோங்கிறது முக்கியம் இல்லை, மாவு நல்லா இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணாலுமே தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க. ப்ரொவைடட் டைனமிக் மைக்ரோஃபோன் வாங்கிக்கோங்க. கண்டென்சர் மைக்ரோஃபோன் இஸ் நாட் நீடட் ஃபார் அ ஹோம் செட்டப். ஸோ இது என்ன மைக்ரோஃபோன்? ஸோ இது வந்து கண்டென்சர் மைக்ரோஃபோன். வி ஹாவ் நாய்மனுடைய KH130 மைக்ரோஃபோன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் வெரி குட் ஃபார் வோக்கல்ஸ், வாய்ஸஸ், சாங்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வோக்கல்ஸினுடைய அந்த டைனமிக்ஸை கொண்டு வரதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மைக்ரோஃபோன். வி ஹாவ் AKG மைக்ரோஃபோன்ஸ், வி ஹாவ் ரோட் மைக்ரோஃபோன்ஸ், நாய்மன்லேயே இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது, ப்ளூ மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் த ரெக்கார்டிங், பேஸ்ட் ஆன் த திங்ஸ் வி டூ, வி சேஞ்ச் த மைக்ரோஃபோன்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டென்சர் மைக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டிஸ்டிங்ஷன். இது எல்லாமே அப்படியே ஆப்டாக எல்லாருக்கும் சூட் ஆகணும்னு இல்லை, பட் ஜஸ்ட் நீங்கள் என்ன இந்த ஸ்டுடியோவில் பண்ணுறீங்க என்ன எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எல்லா டைப்பான மைக்ரோஃபோன்ஸும் இருக்குது. டைனமிக் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, கண்டென்சர் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, பென்சில் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. என்ன கண்டென்சர்னா? ஓகே, ஸோ டைனமிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜில் வந்து பாட்டு போடுறாங்க இல்லையா, அதை வந்து பிடிச்சிட்டு அதுதான் வந்து டைனமிக் மைக்ரோஃபோன். ஸோ இட் இஸ் அ யூனிடைரக்ஷனல் மைக்ரோஃபோன். அது வந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் தள்ளிட்டு நீங்கள் பாடினாலே கேட்காது. ஸோ இட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ், பக்கத்தில் வச்சா மட்டும்தான் கேட்கும். அடுத்தது வந்து கண்டென்சர் மைக்ரோஃபோன். ஸோ கண்டென்சர் மைக்ரோஃபோன் திஸ் வில் கெட் த ஆடியோ இன் ரியல் டைம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது எந்த மாற்றமுமே பண்ணாமல் அப்படியே கேப்சர் பண்ணக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான கிளாரிட்டியான மைக்ரோஃபோன்ஸ் கண்டென்சர் மைக்ரோஃபோன்ஸ். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா
ப்ராப்பராக ஸ்டுடியோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணீங்கன்னா 2 வீடு தள்ளி ஏதாவது ஒரு பாத்திரத்தை போட்டால் கூட இதில் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாடியில் ஏதாவது போட்டால் கூட ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து unless until you properly sound proof and do the acoustics, you cannot use condenser microphone. ஸோ இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோனில் இப்போ நம்ம இங்கேருந்து பாடுறோம், இந்த இடத்துலேருந்து பாடுறோம் அப்படின்னா இந்த ஒரு இது வரைக்கும் தான் கேட்கும், ரைட்? ஆமாம், எஸ். ஸோ இதுக்கு பேக்ல வந்து கேட்காது. சில மைக்ரோஃபோன்ஸ் வேர் யூ சிங் இன் கோரஸ் அண்ட் ஆல் யூ கேன் சிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அந்த மாதிரி இந்த மைக்லேயே நம்ம பண்ணலாம். we have different polar patterns. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பட்டனை நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த போலார் பேட்டர்ன்ஸ். ஸோ அது வந்து கார்டியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் கார்டியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா யூ கேன் யூஸ் போத் த சைட்ஸ் ஆஃப் மைக்ரோஃபோன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறோம், இப்போ ஒரே மைக்ரோஃபோன் வச்சு 2 பேரையுமே நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். இப்போ ஒரு கோரஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோரஸ் பாடுறீங்க, இங்கே ஒரு 10 பேர் இங்கே ஒரு 10 பேர் தாராளமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இது இல்லாமல் அடுத்தது வந்து ஆம்னின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆம்னி சுற்றி எல்லா இடத்துலையுமே 360 டிகிரி இட் வில் டேக். ஸோ அந்த ஆம்னி பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங் செஷன் பண்ணுறீங்க, அதை வந்து சீலிங்லேருந்து இப்படி திருப்பி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸை வந்து அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ இது இல்லாமல் பென்சில் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. பென்சில் மைக்ரோஃபோன்ஸ்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ஒரு நீளமாக இருக்கும். ஜென்ரலி இந்த இன்டர்வியூஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து லைவ் சவுண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அது மேலே ஒரு ஃபர் போட்டுட்டு அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் கேப்சர் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட் ஃபார் லைவ் சவுண்ட்ஸ். ஸோ அது வந்து ஸ்டுடியோ மைக்ரோஃபோன்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா 2 மைக்ரோஃபோன் இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு மைக்ரோஃபோன், மேலே இன்னொரு மைக்ரோஃபோன், இங்கே வந்து பாக்கெட் மைக்ரோஃபோன், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அட் த சேம் டைம் we will record their voice in 3 microphones. ஸோ இதை மிக்சிங்கில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா the depth எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அந்த டெப்த்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த மிக்சிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து வந்து நீங்கள் கத்துறீங்க, அப்போ அதில் எவ்வளோ டெப்த் இருக்கும். ரூம்குள்ளே பேசுகிறீங்க, அதில் வேற மாதிரியான ஒரு டெப்த் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மிக்சிங்கில் பண்ண முடியும் ப்ரொவைடட் வி ஹேவ் ஆல் தீஸ் 3 திங்ஸ். இப்போ ஒரே ஒரு மைக்ரோஃபோனில் தான் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டெப்த்தை வந்து நமக்கு கொடுக்க முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது. பியூட்டிஃபுல்லி செட். ஓகே, ஹலோ, வெல்கம் டு ஸ்டுடியோ பி. ஸோ வெல்கம் டு ஸ்டுடியோ பியோடைய கண்ட்ரோல் ரூம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா we have ஸ்டீரியோ செட்டப் 5.1 அண்ட் இங்கேயும் வந்து அட்மாஸ் ஹெச்இ பண்ணுறதுக்கு we have the capability. வாங்க, ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்கோம், உட்காந்து. எஸ் ப்ளீஸ். வெரி நைஸ். இது வந்து இன்னொரு லெவல் ஆஃப் அக்கோஸ்டிக்ஸ் அண்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று விஷுவலி இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான ஒரு ஸ்டுடியோ மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இது மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் வேலையும் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் விஷுவலி வந்து இட் வில் லுக் லைக் ஒரு அப்ராடில் இருக்கிற ஸ்டுடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we are doing multiple works here. இங்கே வந்து பாட்காஸ்ட் பண்ணுறோம், ஆடியோ புக்ஸ் பண்ணுறோம், ஒரு ஷூட்டிங்ஸும் பண்ணுறோம். ஸோ இப்போ ரிமோட்டாக வந்து ரெக்கார்டிங்ஸ் நிறைய இங்கே நடக்குது. இப்போ ஜூமில் கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு வயலினிஸ்ட் வந்து டெல்லியில் இருக்கார், சிங்கர் வந்து மும்பையில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்தே அவங்க 2 பேரையும் ரிமோட்டாக கனெக்ட் பண்ணி அட் த சேம் டைம் we can record. ஸோ அந்த டெக்னாலஜிலாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இன்றைக்கி யூஎஸ்லேருந்து ஒருத்தரை கூட இன்றைக்கி நம்ம ரோப்பின் பண்ணி we can record at the same time. Wow, fantastic. Okay, provided as you said they should have the treated acoustics. ஆமாம். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டுடியோவில் அவங்க இதே செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அட் த சேம் டைம் we can record them also. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த சவுண்டிங் மட்டும் ரொம்ப நார்மலாக இருக்கும், ரொம்ப ஆடாக இருக்கும். இட் will have a lot of echo. And அதோட சேர்ந்து இது சிங்க் பண்ணும்போது it will not be able to sync. It will not be able to sync. ஸோ இப்போ நீங்கள் வந்து சரவணபவனில் ஒரு ஃபுட் வாங்குறீங்க, சங்கீதாவில் ஒரு ஃபுட் வாங்குறீங்க, ஒரு ரோட்டு கடையில் ஒரு ஃபுட் வாங்குறீங்க, மூணையும் வந்து சேர்த்து வச்சு நீங்கள் கொடுக்கும்போது அவங்க சாப்பிடும்போது எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கும், அந்த ஒரு ஃபுட்டு மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஆடியோவில் மிக்ஸ் பண்ணும்போது யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஸோ அதை என்ன பண்ணாலுமே அந்த குவாலிட்டிக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது, ஏன்னா ரெக்கார்டிங்லேயே அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ ப்ரொவைடட் வி ஆல்வேஸ் சஜஸ்ட் டு கோ டு அ பெட்டர் குவாலிட்டி ஸ்டுடியோ. வெரி நைஸ். ஓகே, ஸோ நவ் ஐ ஹாவ் அ ஃபியூ கொஸ்டின்ஸ். இப்போ வந்து கன்சோல்னா என்ன? அதாவது இப்போ நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு த சவுண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் நான் வந்து என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் நான்லாம் இனிஷியலாக வரும்போது அங்கே பேசுவோம் டாக் பேக் அப்படின்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும், ஒன்றுமே புரியாது. அது வந்து புரிஞ்சுக்கும் போது ஓ இதை தான் இப்படி சொல்கிறாங்களா, அதான் அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு. ஸோ ஐ வாண்டட் டு புட் இட் அவுட் தேர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஸோ தட்
we'll know what actually all of these terms mean. ஷூர் ஷூர். So consoleனா என்ன? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரூமுக்கு வந்து கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு பேசணும் இல்லையா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கன்சோல் ரூம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. நீங்கள் பழைய படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோலையோ இளையராஜா சார் ஸ்டுடியோலையோ வந்து பெரிய மிக்சிங் போர்ட்ஸ் இருக்கும். ஆமா. தட் இஸ் கால்ட் அஸ் கன்சோல். அது வந்து நிறைய கட்டமாக பட்டன்ஸாக இருக்கும். ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 12 அடி 13 அடி இருக்கும் அதுவே. ஸோ அது ரூமே அது ஃபுல்லாகிடும். அதை வந்து முன்னாடி காலத்தில் அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லா ஹார்ட்வேரையும் உள்ளே கொண்டு வந்து இங்கே ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஆஃப்டர் டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் அந்த கன்சோல் தேவைப்படாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துருச்சு. ஸோ ஒரு கம்ப்யூட்டர்லேயே எல்லா மைக்ரோஃபோனையும் ஒரு 128 மைக்ரோஃபோனை நான் இதிலே ரெக்கார்ட் பண்ணலாம், ஒரு சவுண்ட் கார்டு மட்டும் இருந்தாலே போதுமானது. அப்போ வந்து அந்த டெர்மினாலஜி வந்து கம்மியாக ஆகி இப்போ அது வந்து கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கன்சோல் அப்படின்னா இட் இஸ் அ மிக்சிங் கன்சோல். மிக்சிங் போர்டை தான் வந்து நம்ம கன்சோல் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து அது கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸாக மாறிடுச்சு. அது வந்து உள்ள சாஃப்ட்வேர்ல எல்லாமே வந்துருச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இன்னைக்குன்றது கன்சோல்ன்றது நிறைய ஸ்டுடியோஸில் கிடையாது. ஸோ அது தேவையும் படலை. லைவ்ல இன்னும் கன்சோல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லைவ் ஒரு ப்ரோக்ராம் போனீங்க, ஒரு ஆர்கெஸ்ட்ரா போறீங்க, லைவ் மிக்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பாக கன்சோல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுவுமே இப்போ டிஜிட்டல் கன்சோல்ஸ் வந்துருச்சு. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து கன்சோல் வந்துடும். அதை நீங்கள் டச் ஸ்க்ரீனில் ஐபேட்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கன்சோல் இஸ் வெரி வெரி சிம்பிள். இட் இஸ் அ மிக்சிங் போர்டு. ஓகே. அதுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நிறைய மிடிஸ், நிறைய சிந்தசைசர்ஸ், நிறைய மிக்சிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. வெரி நைஸ். ஓகே. ஸோ இப்போ அடுத்த கேள்வி, இப்போ வந்து நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த வாய்ஸ் பூத், இங்க இருக்க வாய்ஸ் பூத், அந்த வாய்ஸ் பூத்துக்கு பேசுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவோம், which is called talk back. ஸோ அந்த டாக் பேக் வந்து நிறைய ஸ்டுடியோஸில் வித்தியாசமாக இருக்கும். சில ஸ்டுடியோஸில் வேற மாதிரி இருக்கும். கீழே காலால் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், கையால் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து அந்த சாஃப்ட்வேர்லேயே வந்து பட்டன் கிளிக் பண்ணோன்னே அங்கே கேட்கும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. ஸோ ஸ்டுடியோஸ் அப்படின்னாலே இப்போ 2 ரூம் தனித்தனியாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸப்ட் ஸ்டுடியோ சி வி ஹாவ் ஸ்டுடியோ பி அண்ட் ஸ்டுடியோ ஏல தனித்தனி ரூம்ஸ் இருக்கும், தனித்தனி டோர் என்ட்ரன்சஸ் இருக்கும். ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, இங்கே எவ்வளோ தான் சத்தம் போட்டாலும் அது வந்து அங்கே கேப்சர் ஆகக்கூடாது. ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறவங்கள இங்கேருந்து பார்க்கணும். ஸோ ஆப்வியஸ்லி வி நீட் டு ஹாவ் அ ஸ்க்ரீனோ ஒரு கிளாஸோ வந்து இருந்தாக வேண்டும். இப்போ இங்கேருந்து அவங்களுக்கு எப்படி பேசுவோம்? கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆனால் கேட்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் அ சிஸ்டம் கால்ட் அஸ் டாக் பேக். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே ஒரு தனியாக ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். அந்த மைக்ரோஃபோனில் பேசினா அவங்களுக்கு அவங்களுடைய ஹெட்ஃபோனில் கேட்குற மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம கொடுத்துட்றோம். அதை வந்து எப்பயுமே ஆனில் வச்சுருக்கக்கூடாது. அப்படின்னா அவங்க பேசுகிறதும் இந்த ஸ்பீக்கர்லேருந்து வழியாக கேட்டு திருப்பி அது அந்த மைக்கில் போய் கேட்டு திருப்பி அதுவுமே ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த புஷ் சிஸ்டம். ஸோ அது வந்து கையில் புஷ் பண்ணுற பட்டனாக இருக்கலாம், காலில் புஷ் பண்ணுற பட்டனாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர்லேயே கண்ட்ரோல் பண்ணுற பட்டனாக இருக்கலாம். இப்போ வந்து அது ஆட்டோவாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் எப்போ அதில் பேசுகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கம்மியாக வரும் அப்படின்ற அளவுக்கு அது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேசிக்கலி ஐடியா என்னென்னா, இங்கே இருக்கிறவங்க அங்கே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டேரக்டர் வந்து ஓகே இன்னும் சத்தமாக பேசுங்க, உங்களுடைய மாடுலேஷனை மாற்றுங்க, இன்னும் மைக்லேருந்து கொஞ்சம் பின்னாடி போங்க, இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு தே நீட் டு ஹாவ் அ மெக்கானிசம் விச் இஸ் கால்ட் அஸ் டாக் பேக். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதையும் நீங்கள் அந்த ஹெட்ஃபோனில் தான் லிசன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கான ஒரே ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து அந்த ஹெட்ஃபோன் மட்டும்தான். அவங்க பேசுகிறது அந்த மைக்கில் வழியாக வந்து இங்கே ஸ்பீக்கர்லேயே கேட்டுரும். ஸோ இவங்களுக்கு அங்கே ஹெட்ஃபோன் தேவையில்லை. ஸோ இந்த டாக் பேக் வந்து எல்லா ஸ்டுடியோலையுமே மேண்டேட்ரி. டாக் பேக் இல்லாமல் இங்கேருந்து பேசவே முடியாது. ஸோ அப்போ வந்து சில டைம் வந்து அது எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோனாக வச்சுருப்பாங்க, சில டைம் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது, அந்த மைக்கே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டா அதுவும் நீங்கள் பேச முடியும். கரெக்ட். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். மானிட்டர்ஸ் நீங்கள் கீழே சொன்னீங்க, ஸ்டுடியோ ஐ திங்க் ஸ்டுடியோ சியில் சொன்னீங்க, இந்த மாதிரி மானிட்டர்ஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன மானிட்டர் பிளேஸ்மெண்ட், எவ்வளோ ஃபீட் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பேசிக் இது இருக்கும்ல, இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருந்தாச்சான் நம்மளோட காதுக்கு அது வந்து இப்படி தானே கேட்கணும், நம்மளோட காதுக்கு ஒரு வி ஷேப்டு இதாக வைக்கணும். ஸோ யூஸ்வலி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வைக்கும்போது எங்கள் வீட்டில் கேட்டாங்க, ஏன் இது கோணலாக இருக்குது, கொஞ்சம் நேராக வைக்கலாமே அப்படின்னு. ஸோ அது வந்து ஜென்ரலி அவங்களோட இது ஏன் இப்படி கோணலாக இப்படி ஓரமாக அப்படி தான் இருக்கணும், அப்படி ஸ்லாண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த இது வந்து படிக்க தான் ஓகே இவ்வளோ விஷயம் இருக்குது, ஸ்டுடியோ வந்து பார்க்க ஓ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஹவு டு பிளேஸ் த மானிட்டர்ஸ் அண்ட் ஹவு இம்பார்ட்டண்ட் ஆர் மானிட்டர்ஸ் இன் அ ஸ்டுடியோ செட்டப் அண்ட் வாட் இஸ் அ குவாலிட்டி, ஒரு பேசிக் குவாலிட்டி ஆஃப் அ மானிட்டர் என்னவா இருக்கணும்?
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மானிட்டர் வேணுமா வேணாமா அப்படின்றத வந்து சொல்லிடலாம். ஏன்னா இப்போ வந்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரூம் சைஸை பொறுத்து தான் நீங்கள் மானிட்டர் வைக்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏன்னா மானிட்டர் அப்படின்னு சொன்னாலே ஏன் நம்ம மானிட்டர்னு பேர் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறத மானிட்டர் பண்ணக்கூடிய டிவைஸ் அதான். ஸோ மிக்ஸ் பண்ணுறக்கூடிய டிவைஸ் அதான். அப்போ அதில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் ரெப்ளிகேட் ஆக போகுது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் மானிட்டர். இன்னும் இந்த மானிட்டர் வைக்கணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக அக்கோஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் மானிட்டர்ஸ். ஸ்டுடியோவில் இருக்கிறது எல்லாமே ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக இப்போ காரில் கேட்குற ஸ்பீக்கரோ இல்லை வீட்டில் டிவியில் இருக்க ஸ்பீக்கரோ ஹோம் தேட்டரில் இருக்க ஸ்பீக்கரோ தே ஆர் கலர்டு. கலர்டு அப்படின்னா என்னென்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஆடியோ கொடுத்தாலுமே அதை வந்து பூஸ்ட் பண்ணி தான் அது கொடுக்கும். அதை வந்து அது கலர் பண்ணி தான் அது கொடுக்கும். ரியலாக நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அப்படியே காமிக்கிறதுக்கான மானிட்டர் பேர் ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் ஹெட்ஃபோன்ஸும் இப்போ இருக்குது. பட் ஐ வுட் நாட் சஜஸ்ட் தட் பிகாஸ் ஹெட்ஃபோன்ஸில் நீங்கள் என்ன தான் கேட்டாலுமே மானிட்டரில் கேட்குற அளவுக்கு துல்லியம் வரவே வராது. ஏன்னா ஹெட்ஃபோன்ஸில் எப்படி பார்த்தாலுமே அது சின்ன ஏரியா இல்லையா, அதை வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. நிறைய பேர் ஹெட்ஃபோன்ஸ்லேயே மிக்ஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஐ வுட் ப்ரிஃபர் ஹெட்ஃபோன்ஸில் மிக்ஸ் பண்ண பிறகு அதை ஒரு மானிட்டரில் போட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்ததுன்னா தென் யூ கேன் அது ஜட்ஜ்மெண்ட்டில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, நான் ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து ஹெட்ஃபோன்ஸில் மிக்ஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பட் புதுசாக பண்ணுறவங்க ஐ வுட் சஜஸ்ட் டு மிக்ஸ் இன் ஸ்டுடியோ மானிட்டர்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் போகும்போது இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து ஆடமுடைய மானிட்டர்ஸ். இதில் நியர் ஃபீல்டு மானிட்டர்ஸ்னு இருக்குது, ஃபார் ஃபீல்டு மானிட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. கரெக்ட். நியர் ஃபீல்டு மானிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கம்ப்யூட்டர் பக்கத்தில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேட்டரில் போய் கேட்குறீங்கன்னா தட் இஸ் ஃபார் ஃபீல்டு மானிட்டர்ஸ். இப்போ வந்து இப்போ நாங்கள் ஒரு ப்ரிவியூ தேட்டர் செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து we are going to put SLS ஸ்பீக்கர்ஸ். SLS மானிட்டர்ஸ் வந்து டால்பியோடது. அது வந்து ஃபார் ஃபீல்டு மானிட்டர்ஸ். ஸோ இப்போ ஸ்டுடியோவில் அதாவது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இந்த சின்ன சின்ன மிக்சிங் ஸ்டுடியோஸில் எல்லாத்துலேயுமே we will have நியர் ஃபீல்டு மானிட்டர்ஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு தேட்டர் மிக்ஸ் பண்ண போகிறீங்க, இப்போ வந்து ஒரு பெரிய படத்துக்கான ஃபைனல் தேட்டர் மிக்ஸ் பண்ண போறீங்கன்னா அங்கே வந்து தேட்டர் செட்டப் மாதிரியே இருக்கும். தட் வில் ஹேவ் ஃபார் ஃபீல்டு மானிட்டர்ஸ். இல்லை நான் வந்து ஒரு ஐ திங்க் ஐ ரிமெம்பர் கோயிங் டு ஒன் ஸ்டுடியோ அண்ட் நான் 4 மானிட்டர்ஸ் பார்த்தேன். இங்கே அதாவது நியர் ஃபீல்டு மானிட்டர்ஸ் ஒன்று, அப்புறம் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மேலே செட் பண்ணி இங்கே 2 மானிட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எதுக்குன்னா இந்த நியர் ஃபீல்ட் மானிட்டர்ஸில் எப்படி ரெப்ளிகேட் ஆகுது அதே சமயம் ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏல வந்து எப்படி ரெப்ளிகேட் ஆகுது, திருப்பி பியில் எப்படி ரெப்ளிகேட் ஆகுது, அதை அட் த சேம் டைம் தே வில் ஃபைண்ட் அவுட் போத். ஸோ அதில் வந்து என்ன சவுண்டிங் வரலாம், இன்னும் என்ன பெட்டர் பண்ணலாம், என்ன இன்னும் பெட்டர் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு தே வில் ரெப்ளிகேட் அண்ட் டேக் த சேம் லாட் ஆஃப் ஃபிசிக்ஸ் into it இல்லையா. பியூட்டிஃபுல். ஓகே, நவ் தட் we spoke about all of these things, இப்போ வந்து as much as we have softwares and as much as we have hardwares, ரெண்டுத்துக்குமே வந்து கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும் இல்லையா. கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்துச்சு ஹார்ட்வேரை தூக்கி போட்டுடலாம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம சாஃப்ட்வேரே வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வி ஆர் into ஃபாஸ்ட்லி கோயிங் into AI universe. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் தி யூசேஜ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் அலாங்சைட் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒருத்தர் வந்து பிகினராக ஆகுறாங்க, இப்போ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பாடகர் ஆகணும் இல்லை வந்து ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய குரலை பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் போய் நீங்களே பாடி காமிக்க முடியாது. ஸோ உங்களுடைய டெமோ அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணணும். அந்த டெமோலையோ இல்லை வாய்ஸ் ப்ரொஃபைல்லையோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் டு யூஸ் குட் ஹார்ட்வேர். அதாவது ஹார்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேர் வேஸ்ட்டு, சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் இஸ் யூஸ்லெஸ். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து CPU சிவன் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை பண்ணாலுமே இது ரெண்டும் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இப்போ நல்ல சூப்பர் மைக்ரோஃபோன் இருக்குது என்கிட்ட, ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் இல்லை. நான் வந்து எதில் ரெக்கார்ட் பண்ணுவேன்? யூஸ்லெஸ். ஒரு சூப்பர் சாஃப்ட்வேர் இருக்குது, என்னால் ஃபைனல் வெர்ஷன் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன், ப்ரோ வெர்ஷன் வாங்கி வச்சுருக்கேன், கியூபேஸ் ப்ரோவோ ப்ரோ டூல்ஸோ என்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து என்னோடய மைக்ரோஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் கிடைக்கிற ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் கிடைக்கிற மைக்ரோஃபோன் நான் வச்சுருக்கேன். எவ்வளோ தான் சூப்பரான சாஃப்ட்வேர் இருந்தாலும் இந்த மைக்ரோஃபோனில் நான் பேசும்போது அந்த குவாலிட்டியில் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் யுவர் வாய்ஸ் வில் ரெப்ளிகேட் ஆஸ் இஸ். உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கோ அது அப்படியே தெரியணும் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் ஹேவ் போத் குவாலிட்டி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இதை ரெக்கார்ட் பண்ண பிறகு மிக்சிங்கில் நீங்கள் அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து உங்கள் வாய்ஸே மாற்ற முடியாது. அதில் என்ன இருக்கோ அதே தான் வரும்.
ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பெட்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் நீட் குட் ஹார்ட்வேர், யூ ஷுட் நீட் குட் சாஃப்ட்வேர். உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் யூ கேன் டேக் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அதர் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஆர் அதர் ஸ்டுடியோஸில் நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். நீங்களே ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் வாங்கணுங்கிறதும் அவசியம் இல்லை டு ஸ்டார்ட் வித். ஒன்ஸ் யூ கெட் அ பிளேஸ், நீங்களே டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஜிங்கிள் பாட போகிறீங்க, நீங்கள் ஒரு 10 ஆட் கம்பெனி கூட நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெய்லி யூ வில் ஹேவ் ஒர்க்னா யூ கேன் கெட் அ குட் மைக்ரோஃபோன், யூ கேன் கெட் அ குட் சாஃப்ட்வேர். இப்போ சாஃப்ட்வேர் கூட தேவையில்லை, வி ஹேவ் ஹார்ட்வேர் ரெக்கார்டர்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஜூம்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுலேயே வந்து டேரெக்டாக நீங்கள் மைக்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு டெக்னாலஜிலாம் தெரியணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. இது இல்லாமல் நிறைய ரெக்கார்டர்ஸ் இருக்குது, ரோலாண்டில் இருக்குது, யமஹாவில் இருக்குது. ஸோ அதை டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த மைக்கை கனெக்ட், இன்ஃபேக்ட் நவ் வி ஹேவ் யூஎஸ்பி மைக்ரோஃபோன்ஸ் அண்டா. இப்போ முன்னாடி வந்து XLR மட்டும்தான் இருக்கும், இப்போ யூஎஸ்பி மைக்ரோஃபோன்ஸே வந்துருச்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஐஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம், ஐபேடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு we can record. In fact, iPhone, iPad is coming to that. We have GarageBand there. அங்க அது ஒரு ஆக்சுவலி லாஜிக் ப்ரோவோட ஒரு பிரதர், சின்ன பிரதர், ஒரு குட்டி பிரதர் மாதிரி. இட்ஸ் pretty decent to start with. In fact, I started with GarageBand. அதுக்கப்புறம் I went into got into Logic. ஸோ அதனால இட்ஸ் a very decently நம்ம ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி and it's easy to learn also. Easy to learn. ஸோ இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எல்லாருக்குமே தெரியுதுங்க. இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. பாட்டி தாத்தாலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து GarageBand கற்றுக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. இல்லை என்கிட்ட வந்து iMac இல்லை, மேக் இல்லை அப்படின்னு சொன்னால் விண்டோஸில் வந்து we have lot of sorts. விண்டோஸில் வந்து we have lot of softwares. ஃப்ரூட்டி லூப்ஸ் இருக்குது, FL Studio இருக்குது, Cubase இருக்குது, Nuendo இருக்குது, சோனிக் சவுண்ட் ஃபோர்ஜ் இருக்கு, ஓகே ஏல கூட ஒன்று ஆரம்பிச்சதே, ஏபிள்டன் லைவ் இருக்கு, ஆடாசிட்டி இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 to 35 ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அவைலபிள். and it's very and they are also very decently priced. இல்ல இப்போ நிறைய அதுக்கான டுட்டோரியல்ஸும் இருக்கு. ஸோ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அதை எப்படி கத்துக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இன்னைக்கு யூடியூப்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு 100 பேர் அதை பத்தி போட்டிருப்பாங்க. நீங்க அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். பட் ஸ்டில் நீங்க அதை பண்ணி பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும். அது வெறுமனே அதை ஆடியோ கேட்டாலோ வீடியோ கேட்டாலோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். and also அதை பண்ணி தப்பு பண்ணி அது விழுந்து எந்திரிச்சு அதெல்லாம் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அது இதாகும். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு உங்க வாய்ஸை நீங்க வந்து ஒரு பாடகர் ஆகணும் இல்லை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு குட் மைக்ரோஃபோன்ல குட் சாஃப்ட்வேர்ல நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி ஹேண்டியா வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது. அதாவது நான் வந்து ஒரு இனிஷியல் டேஸ் ஆஃப் மை இதில் இப்போ வரைக்குமே நான் ஏதாவது ஒரு ஸ்டுடியோவுக்கு போனேன் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஒரு சாரி ஃபார் சேயிங் திஸ் பட் ஒரு டல் கலரில் நல்லா ஒரு லைட்ஸ் எல்லாம் கம்மியாக வெளிச்சமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே டைமில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டால் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக பயமும் சேர்ந்து, அப்போது நான் சொல்கிறது பயத்தோடு சேர்ந்து ஃபேஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது ஈஸ்தட்டிக்ஸ் இது வந்து அழகியல் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நிஜமாகவே ஒரு சீரியஸ் கொஸ்டின் இருக்குது. ஏன் நம்ம வந்து ஸ்டுடியோஸில் ஒரு 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 ஈஸ்தட்டிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி பேஜ், அப்புறம் ஒரு க்ரீம் கலர், ஒரு அதே மாதிரி லைட் கிரேஷ் கலர், அந்த மாதிரி அண்டர் டோன்ஸ் நம்ம டோன்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய மூணாவது செட்டப், மூணாவது ஸ்டுடியோ. ஸோ 2013 ஐ ஸ்டார்டட் இன் 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஐ ஹேட் இன் அசோக் நகர், லைக் அது வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இப்போ இது வந்து வி ஆர் ஹேவிங் 12,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து பட்ஜெட். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஏஸ்தட்டிக்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பட்ஜெட் அதிகமாகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரெக்கார்டிங் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கான பேசிக் குவாலிட்டிஸையோ பேசிக் டெக்னிக்காலிட்டிஸையோ ஃபஸ்ட்டு முடிக்கிறது தான் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஏஸ்தட்டிக்ஸையும் நீங்கள் பார்க்கும்போது இட் வில் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் யுவர் பட்ஜெட். இது ஃபஸ்ட்டு திங். இன்னொன்று, அந்த ஒவ்வொரு கலர் டோன்ஸையும் நம்ம போடும்போது இதனுடைய லைட்டிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஏன் நீங்கள் வந்து லைட்டிங் கம்மியாக இருக்குன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஏஸ்தட்டிக்ஸ் தான். ஸோ இதுக்கு ரிலேட்டட் தான் அது. ஸோ அதனால் வந்து அதை நம்ம நல்லா காமிக்கணும் அப்படின்னா நல்லா லைட்டிங் போடணும் ஆப்வியஸ்லி.
ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் இருக்க போகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு டூ மெனி விஷயங்கள் இருந்ததுன்னா இட் மைட் டிஸ்ட்ராக்ட் ஆல்சோ. வாவ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து தே ப்ரிஃபர் டு ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் டூ. அது ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி, சாங்காக இருந்தாலும் சரி, டப்பிங்காக இருந்தாலும் சரி, அந்த டிவிலேருந்து வர லைட்டோ இல்லை அந்த இதுலேருந்து வர லைட்டோ மட்டுமே போதுமானது. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் அதை வந்து பெருசாக பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால வந்து அங்கே அவ்வளோ தேவையில்லை. அதுதான் பாயிண்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் மைக்கில் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும், அது வந்து அங்கே நல்லா பதிவாகணும். ஸோ அதனால இதில் வந்து ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரி கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணியிருக்கிறதுக்குமே என்னுடைய பழைய ஸ்டுடியோக்குமே ஒரு 300 டைம்ஸ் நான் பெட்டராக நான் இதில் வந்து பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பட்ஜெட் இப்போ போடுறதுக்கான டைம் என்கிட்ட இருக்குது. இன்னொன்று டைம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோவை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏஸ்தட்டிக்ஸ் ஆட் பண்ண இட் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் டைம். ஓகே, இங்கே இதை போடலாம், இங்கே இதை போடலாம். ஒரு ஸ்டுடியோ ரெடியே ஆகாது, இப்போ அது ஃபினிஷே ஆகாது, இன்னும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ அப்போ என்ன தேவையோ அந்த குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கணும், ஏஸ்தட்டிக்ஸும் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் பீப்புள் கேன் பி தேர் அ லாங்கர் டைம். ஸோ முடிஞ்ச அளவு வந்து ஏஸ்தட்டிக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் ஸ்டில் அது ஏன் இல்லாமல் போகுதுன்றதுக்கான காரணம் வந்து அது உண்மையிலே தேவைப்படலை. இன்னொன்று வந்து தட் வில் இன்க்ரீஸ் யுவர் பட்ஜெட் அண்ட் டைம். Right, beautifully said, beautifully said. So in the beige, in the light colors, mild colors வந்து to soothe people. And இப்போ நம்ம வெளியில் வந்து சிட்டியில் வந்து டிராஃபிக்கில் வெயிலில் அந்த மாதிரி ரொம்ப நிறைய கலர் இருக்கிற ஒரு பிளேஸ்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோக்கு உள்ளே வந்தோடனே இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஒரு 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 சட்டில் சென்ஸ் ஆஃப் பீஸ். இல்லை பேசிக்கலி என்னன்னா இதில் வந்து நீங்கள் காம்னஸ் வந்து உங்களுக்கு வரணும். காம்னஸ், எக்ஸாக்ட்லி. இந்த காம்னஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் அவுட்புட் நல்லா வரும். இப்போ நான் வந்து அடிக்கிற ரெட்டோ ஆரஞ்சோ பயங்கரமான ஒரு பிரைட் கலர்ஸோ நிறைய யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க முடியாது. Don't feel like you won't feel like doing. ஆமாம், இது முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற ஃபீல் வந்துருமே தவிர்த்து இதை வந்து நம்ம இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்ற இது வந்து இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்கலி கட் த தாட்ஸ். யுவர் தாட்ஸ் வில் பி கட் வென் யூ கம் இன்சைட் அ ஸ்டுடியோ. அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ், ஒரு லைட் ப்ளூவோ பேஜோ இல்லை வந்து ஒரு கிரேஷ் டின்ச்சோ இருக்கும்போது மோஸ்ட்லி மோனோடோன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் எல்லா ஸ்டுடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டுடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும், மோனோடோன்ஸாக தான் இருக்கும். உட்டு நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாட் வந்து ஆஃப் ஆகிடணும். அண்ட் பேசிக்கலி இப்போ வந்து நம்ம வெளிச்சம் இருந்தது, வெளியில் நமக்கு தெரியுது அப்படின்னா என்ன டைம் ஆகுது, என்ன ஆகுது, சாயந்தரம் ஆச்சா, மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, என்ன அந்த மாதிரி எந்த எண்ணமுமே இல்லாமல் இந்த பாட்டு ஆர் இந்த பர்டிகுலர் வேலை அதை மாத்திரமே கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ஐ திங்க் இட்ஸ் வேலைக்காரன். ஆமாம், அதில் வந்து வேலைக்காரனா ஐ டோன்ட் நோ, அந்த சூப்பர் மார்க்கெட் சிவகார்த்திகேயன். ஓகே, ஆமாம் ஆமாம், அந்த அந்த பொருட்கள்லாம் வந்து வச்சிருப்பாங்க, எங்கேயுமே வந்து வெளியில் போகிறோம்னா அந்த மாதிரி ஒரு ட்ராப். ஸோ இது ட்ராப்னு சொல்ல முடியாது, மைண்டுக்கு வந்து அதாவது ட்ராப்லேருந்து வெளியே கொண்டு வரது ஒரு இடமாச்சு. இல்லை, இன்ஃபேக்ட் இன் மை ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ ஐ ஹேட் அ கிளாஸ் விண்டோ டு சி த அவுட்டர் திங். ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்து ஸ்டுடியோஸ் வந்து 4 சைட் க்ளோஸ்டாக இருக்கும், ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும். அதில் வந்து ஐ ஹேட் அ டபுள் கிளேஸ்டு விண்டோ ஃபார் சீயிங் அவுட் சைட். பட் என்ன ஆகும்னா ரொம்ப நாள் கழிச்சு அதனுடைய குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும். யூ வில் கெட் த சவுண்ட்ஸ் இன். ஸோ ப்ரிஃபரபிளி எவ்ரி ஸ்டுடியோ வில் பி 4 sides கம்ப்ளீட்லி பேக்டு, சவுண்ட் ப்ரூஃப்ட் அண்ட் ப்ராப்பர்லி அக்கோஸ்டிக்லி ட்ரீட்டட். ஸோ அப்போ நீங்கள் அங்கே ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் மேக்கிங் ஃபன். ஏன்னா நம்ம வந்து சீரியஸாக இதை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு டைம் போகிறதே தெரியாது. நம்ம அந்த பாட்டை பாடி முடிக்கணும், அதை கரெக்டாக பாடணும், அதை வந்து நல்ல நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு மட்டும்தான் அந்த உள்ள தோணும். இவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணோமா, ரீச் ஆனோமா, எவ்வளோ நேரம் ஆச்சு, எதுவுமே தோணாது. அதை நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, என்ன ஒரு டெக்ஸ்ட்டும் பண்ண மாட்டேங்கிற, நீ என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற, ஒரு ஃபோன் வந்து பக்கத்தில் வச்சுக்க மாட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. எனக்கு அது தோணாது. ஐ வாண்டட் டு டாக்குமெண்ட் தட் ஹியர் பிகாஸ் வை we are all kind of freaky and why we are all not thinking about the outside world because we find beauty in this, we find creativity in this. So ஏன்னா ஒரு 3 நிமிஷம் பாட்டை நீங்கள் பாடுறதுக்கு கண்டிப்பாக 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆகும். அதை வந்து 3 நிமிஷத்தில் உங்களால் பாட முடியாது. அப்போ அந்த 5 மணி நேரத்தில் 6 மணி நேரம் so many takes, அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து நுவான்சஸ் கொடுக்க போகிறீங்க. ஒரு 10 காஃபி, ஒரு
ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது மென்டலி யூ வில் நாட் பி டயர்ட். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான கலர்ஸ் அண்ட் இந்த மாதிரியான இன்டீரியர்ஸ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே மாதிரி ஒரே சேம் மெட்டீரியலாக இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும்ல, எவ்வளோ நேரம் அதையே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து இருக்கும்போது இட் வில் இம்ப்ரூவ் யுவர் கிரியேட்டிவிட்டி, இட் வில் இம்ப்ரூவ் யுவர் காம்னஸ். ஸோ ரொம்ப நேரம் அங்கே இருந்து நீங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு இட் வில் ஹெல்ப் யூ. Absolutely. So beautifully said. Fantastic. ஏன்னா generally வந்து as a beginner back in the day I used to think எதுக்கு ஸ்டுடியோ, எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பண்ணுறாங்க, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க இதுக்கு அந்த மாதிரி. அண்ட் இட் வில் பி வெரி ஃபார் ஃபெச்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஆல்சோ. எனவே என்னடா நம்ம எப்படி இதை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு. தென் கேம் சாஃப்ட்வேர்ஸ், தென் கேம் ஹோம் ஸ்டுடியோஸ் அண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் கேம். பட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கேப் தட்ஸ் சப்போஸ் டு பி பிரிட்ஜ்ட். அதுக்கு வந்து இந்த கேப் என்னென்ன, இதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அண்ட் ஹவு இம்பார்ட்டண்ட் ஆர் தே அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இன்னைக்கு எங்களோட பாட்காஸ்ட்ல. Thank you so much for being. ஸோ எல்லா ஆடியன்ஸஸ்க்குமே இந்த விஷயம் வந்து நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு ஹோம் ஸ்டுடியோ பண்ணணுன்னாலுமே இல்லை அவங்க ஒரு இதில் கேரியர் பில்ட் பண்ணணுன்னாலுமே நிறைய கற்றுக்கோங்க, நிறையா வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், நீங்கள் வீட்டில் எப்படி வந்து சவுண்ட் ப்ரூஃப் பண்ணணும், எப்படி அக்கோஸ்டிக்ஸ் பண்ணணும், அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறையா யூடியூப் வீடியோஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து தே ஹவ் கிவன் பிளாக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க படிக்கலாம். ஸோ வீட்டிலே ஒரு சின்ன செட்டப் அவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். பட் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க அந்த சைட்லேருந்தே தே வில் ரெஃபர் அ ஸ்டுடியோ. அவங்களே வந்து அங்கே ரெக்கார்டிங் வந்து அங்கே பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஸ்டில் இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுவார். ஸோ லேட் நைட் தான் அவருடைய ஷெடியூல் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் தான் அவர் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கான டைமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வந்து உங்களுக்கான அதுக்கான இது இருக்குமோ, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு 4-5 ஸ்டுடியோவோட நீங்கள் வந்து யூ கேன் டை அப். ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு டெமோ பண்ணணும், ஏதாவது ஒரு இது பண்ணணும்னா அங்கே போய் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். பியூட்டிஃபுல். அண்ட் ப்ளீஸ் டூ கம் விசிட் சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸ் பிகாஸ் இட்ஸ் ஃபினாமினல் டு பி இன் திஸ் ஸ்பேஸ். எனக்கு இப்போ கூட என்ன டைம் ஆச்சுன்னு தெரில. அதனால கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளேஸ் அண்ட் யூஸ் இட் டு த ஃபுல்லஸ்ட். அண்ட் ஐ எம் ஷுர் சுதர்ஷன் வில் பி ஆஃப் help for everybody. And again, thank you so much for being a part of the podcast. Most welcome. So I am very happy to be in this podcast. And நிறைய மக்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஆல்சோ. ஏன்னா இந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் சொல்லணும், அது எனக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணி எல்லா டெக்னிக்கல் விஷயங்களையும் மக்களுக்கு வந்து சொல்கிறது இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி என்விரான்மெண்ட். ஏன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவங்களும் வந்து இது மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னா தே ஆர் மோஸ்ட் வெல்கம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்குமே நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். எதுவுமே தெரியாமல் வெறுமனே நான் வந்து விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா தென் தட் இஸ் நோ யூஸ். அண்ட் வாட் ஐ பிலீவ் இன் இஸ் இந்த ஹெல்தி காம்படிஷன்கிறதுலாம் தாண்டி யூ ஜஸ்ட் டூ யூ. நமக்கு என்ன வருமோ அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், கண்டினியூஸாக பண்ண போகிறோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 10 பேருக்கு சொல்ல போகிறோம். அண்ட் அது அவங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் ஆகட்டும். அண்ட் எனக்கு தெரியாத விஷயங்களை நான் 10 பேர்கிட்டேருந்து கற்றுக்க போகிறேன். ஐ திங்க் தட்ஸ் ஆல் தட் மேட்டர்ஸ் இன் கிரியேட்டிவிட்டி இல்லையா? டு கிரியேட் யூ பி இன் அ கிரியேட்டிவ் ஸ்பேஸ் அண்ட் கிரியேட் அ ஹெல்தி கிரியேட்டிவ் ஸ்பேஸ். ரைட். So that's one of the reasons why I started the podcast too, and I'm really really happy to have you as a part of this today. Thanks a lot. And இசை பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஆண்டு அமையும் அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ 2025 you are going to be a very creative person and இசை பாட்காஸ்ட் is going to help you for that. Okay, அது ரொம்ப பெரிய பொறுப்பு, but I'll still try. Anyway, அண்ட் இதே மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்ட்டோட இதே மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் எபிசோடில் நான் உங்களை இன்னொரு வாட்டி மீட் பண்ணுறேன். Until then, this is me, KR Soundarya, signing off from the Isai Podcast.